சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து அரைக்காப்படி மைதா மாவு எடுத்திங்கன்னா அரைக்காப்படி ஜீனி ஈக்குவலாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ரவை, கொஞ்சோண்டு எள்ளு, ஒரு ஏலக்காய் போதும், வாசமாக இருக்கும். நான் ரெண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கீ போதும். அப்புறம் அதை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு கலக்கி ஒரு 10 மினிட்ஸ், மினிமம் 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் ½ அன் ஹவர், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா திரிஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நிறையவும் ஆகும். இந்த தண்ணி வச்சு எப்படி கலக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மைதா போட்டுக்கிட்டு இருக்கேன். அதோடு சேர்த்துட்டு அடுத்து ரவை போடணும். இப்போ ரவையும் போட்டுருவேன். ரவை அதுக்கப்புறம் சுகர் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஏலக்காய், கருப்பு எள், ஏலக்காய் நல்லா பொடிச்சு போடுங்க, வாசமாக இருக்கும். போட்டாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் வந்து எடுத்து கலக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, கலந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:50 ஆகுது. ஒரு 8 மணி வரைக்கும் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கலக்குறேன். ஒரு 8:05 போல் எடுத்து நீங்கள் சுட ஆரம்பிச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்குங்க, கலக்கிறதுல தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், கெட்டியாக இருந்தால் நல்லது. எண்ணெய் கம்மியாக குடிக்கணும்னா அது வந்து கெட்டியாக இருந்தால் நல்லது. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் நிறைய வேணும், ஆயில்டாக இருக்கும். ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன தான் ஆயிலி இதில் சாப்பிட்டாலுமே கெட்டியாக தான் நீங்கள் பண்ணணும். ஒரு கிளாஸ் தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஒரு 8:05 போல் இந்த சுடையில் நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அது ரொம்ப தேவையில்லை. ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றினா போதும். வானலியில் விட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் பாயில் ஆன பிறகு நீங்கள் வந்து அது ஒரு 10 மினிட்ஸில் பாயில் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். கொஞ்சோண்டு நெய் போதுமானது, போதும் ஃப்ரெண்ட்ஸ். புளியான கரண்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஆப்பம் நல்லா ரவுண்டாக வரும். இந்த மாதிரி குழிப்பணியாரம் செய்கிற குச்சி எடுத்துகிட்டு மெல்லமாக திருப்பி போட்டிங்கன்னா அழகாக வரும். இந்த பாருங்கள், ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த பழசில் இருக்கணும். அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு ஃப்ளோ வாட்டர் மாதிரி விழணும் கெட்டியாக, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஊத்தையில் பாருங்கள்.
சிம்லேயே தான் ஆகணும். நீங்கள் ஹை ஃப்ளேம் பண்ணிங்கன்னா அது கரியும். அப்படியே வச்சுருக்கணும். அவசரப்பட்டு திருப்பி போட்டிங்கன்னா பிஞ்சிரும். மெதுவாக தான் ஆகும். மெதுவாக திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறங்க. திருப்பி போட்டால் கரெக்டாக ரவுண்டாக வருமானு பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. இது பாருங்கள், கொஞ்சம் திருப்பி போட முடியும் போல் இருக்குது. கொஞ்சம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரவுண்டாக நல்ல ரஃப்னு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். மேலே ஒருன்னு உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இன்னொரு தடவை பிச்சு காமிக்கிறேன். இங்கே வரும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.